ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் உனக்காக கொண்டு வந்த பண மூட்டையவே தொட்டு விட்டாய் தானே. அப்புறம் என்ன, இனி மூட்டை மூட்டையாக உன் வீட்டில் பொண்ணும் பொருளும் சந்தோஷமும் செல்வமும் வந்து சேரப்போகுது. ஆமியன் செல்லமே, என்னை தேடி என் ஆலயத்துக்கு வந்த உனக்காகவே இன்னைக்கு நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு தரப்போகிறேன். உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்க நான். இப்போது உனக்கு பண தேவையும் கஷ்டமும் இருக்கும்போது இப்படியே விட்டுட்டு விலகி போயிடுவேனா என்ன? பாதியிலே விட்டுட்டு விலகி போகிறதுக்கு நான் என்ன மனிதனா? நிச்சயமா இல்லை. உனக்கான சாயப்பா, உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சாயப்பா. நீ எவ்வளவு நல்ல மனசோட நல்ல குணத்தோடு வாழ்கிறாயோ அதுக்கேற்றாற் போல உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளையும் பார்த்துட்ட. ஆனால் இந்த சோதனைகள் எதுவும் உன்னை வீழ்த்தி விடக்கூடாது என்பதற்காகவே உன்னை உயர்த்துவதற்காக இந்த சாயப்பா வந்திருக்கேன். நீ எப்போதும் நல்ல குணத்தை கைவிட்ட வேண்டாம். அந்த நல்ல குணம் நிச்சயம் உனக்கு உதவி செய்யும் மனிதர்களை உன் வாழ்க்கையில் ஈர்க்குமேன் செல்லமே. நீ போகும் பாதையில் சிக்கல் இருந்தாலும் சிரமங்கள் இருந்தாலும் அதை தாண்டி உனக்குள்ள துணிவையும் மன தைரியத்தையும் வளர்த்துக்கோ. எதற்காகவும் கலங்காம என் சாயப்பா என் கூடவே இருக்காருன்ற நம்பிக்கையோட முன்னேறிப்போ. அனைத்தையும் நானே உனக்காக நடத்தி தரேன். ஒரு சாதாரண மனிதனைப் போல நீ எல்லா விஷயங்களிலும் கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டத்தை தூக்கி சுமக்க வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டினா அப்புறம் உனக்குள்ள கோபமும் எரிச்சலும் உண்டாகும். அப்புறம் எல்லாரையும் திட்டுவ, சண்டை போடுவ, எரிஞ்சு விழுகுவ. அதனால என்ன நடந்தாலும் எதற்கும் கவலை கொள்ளாதே. ஒவ்வொரு இன்பத்தின் முடிவிலும் ஒரு துன்பம் மனிதர்கள் வாழ்க்கையில் வரும். அதே போல ஒவ்வொரு துன்பத்தின் முடிவிலும் இன்பமும் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்துகொள். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கும் நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. எந்த சூழ்நிலையிலும் நீ எதுக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாது என் செல்லமே. அனைத்தையும் உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிட்டு விட்டு கொடுத்துப்போ. இழப்புகள் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கணுமே தவிர மறுபடியும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கவலைப்பட்டு தவறு செய்யாதே. எது கஷ்டம், எது கவலை, எது பிரச்சனைன்னு யோசிக்காம இதை தாண்டி வர நீ தயாராக இருந்தீனா உன் கர்ம வினைகள் தானாக உன்னை விட்டு விலகி போகும். இந்த உலகத்தையே நீ ஜெயிக்கிறதுக்கான சக்தியை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். பணமோ உறவுகளோ குடும்பத்தின் ஆதரவோ அல்லது மிகப்பெரிய பாதுகாப்போ நமக்குன்னு இல்லையே. நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை வாழப்போகிறோம்னு நினச்சி நீ கவலைப்பட வேணாம். நீ பிறக்கும் போதே உன்கிட்ட அன்பும் பொறுமையும் இருந்தது. அது எந்த சூழ்நிலையிலையும் உன்னை காப்பாற்றுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. யார் உனக்கு எதிராக நின்றாலும் உன்னுடைய உள்ளுணர்ச்சி உனக்கு துணையாக இருக்கும். தாய்மை போல உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த சாயப்பாவின் தெய்வீக நம்பிக்கை எல்லா இடங்களிலும் உன்னை தூக்கி நிறுத்தும். உன்னை எப்பவும் தைரியமாக சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுப்பேன். யாருடைய உதவியும் இல்லாமலே நீ சவால்களை தாண்டி ஜெயிக்க முடியுமே செல்லமே. உன் தைரியம்தான் உன்னுடைய உண்மையான ஆயுதம். உன்னுடைய நேர்மைக்கும் பொய்யில்லை இல்லாத நல்ல மனசுக்கும் இந்த சாயப்பா எப்போதும் ஆதரவாக இருப்பேன். நீ அறியாமலேயே ஒரு சில தவறுகள் செய்தாலும் மற்றவங்க உன்னை குற்றம் சொல்வதற்காக ஓடிதான் வருவாங்க. யார் உன்னை குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் நீ கவலைப்பட வேணாம். காலம் போக போக உன் நல்ல மனசும் உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வரும். நீ அறியாமல் செய்த பிழைகளை எல்லாம் இந்த சாயப்பா நான் மன்னிக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு நல்ல வழியில் வாழ தயாராகு. உன் வாழ்க்கையை முன்னேற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் உண்மையை சொல்பவர்களை சில நேரங்களில் அவ்வளவு சுலபமாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்க விரும்புவது எல்லாமே பொய்யா பாராட்டி இனிக்க இனிக்க பேசக்கூடிய இனிமையான வார்த்தைகள் தான். நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் உண்மையை சொல்லும்போது அது மற்றவங்களுக்கு கடினமானதாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் தூய்மையை தானே வெளிப்படுத்துது. பொய் சொல்கிறவங்கள பல பேர் பாராட்டினாலும் கைத்தட்டினாலும் இறுதியில் உண்மையை பேசுனவன் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்பான். அதனால் நீ சோர்ந்து போகாதே. உண்மையோடு வாழக்கூடிய உனக்கு துணையாக பக்க பலமாக இந்த சாயப்பா இருப்பேன். தாமதமானாலும் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையை வளமாக்கி அழகாக அமைச்சு தரேன். நீ எப்போதும் நம்பிக்கை விட்டுடாதே. உன் ஒவ்வொரு முயற்சியிலும்
நான் உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த பிரபஞ்சம் உனக்காக பல நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதிர்பார்த்த நற்கருணையையும் உனக்கு கொடுப்பதற்காக இந்த சாயப்பா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்யும் நல்ல செயல்களும் தூய்மையான எண்ணங்களும் யாருக்கும் தீங்கு செய்யாத உன் வாழ்வியலும் கண்டிப்பா உனக்கு புண்ணியமா வந்து சேரும். நீ எந்த விதத்திலும் மனம் சோர்ந்து போகாம தைரியமா போராடு. என் அருளால அனைத்தையும் உனக்கு நல்லபடியா நடத்தி தரேன். உன்னுடைய நல்ல செயல்களும் நல்ல எண்ணமும் ஒருபோதும் வீண் போகாது. உன் வாழ்க்கையை வளமாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் எல்லா விதைகளையும் போட்டவனே அது மரமாகி பலன்களை கொடுத்து விடாது. சில விதைகள் முளைக்காமல் கூட இருக்கும். அப்படி முளைக்காத விதைகள் எல்லாம் மண்ணுக்கு உரமாக மாறி அடுத்த முறை வேற ஏதாவது விதையை போடும்போது நல்லபடியாக அதை முளைச்ச வைக்கிறதுக்கான வலிமையை கொடுக்குமே செல்லமே. அதே போலதான் இப்போது உன் முயற்சிங்கிற விதை முளைக்காம வெற்றியை தராம இருந்தாலும் இந்த முயற்சி உனக்கு பயிற்சிங்கிற உரமாக மாறி அடுத்து நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கண்டிப்பா நீ உன் வாழ்க்கையில வெற்றி பெற்று உன் வாழ்க்கை உயரும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையா இருக்க போறேன். அடுத்தடுத்து நீ எல்லா வகையிலும் நல்லது வழியாக வெற்றிகரமாக வாழ்க்கை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களோட ஒன்றை ஒப்பிட்டு பார்க்காதே. நீ செய்யும் செயல்கள் எல்லாமே தனித்துவமானவை என்பது எனக்கு தெரியும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு நீ தனித்துவத்தோட தைரியத்தோட வாழணும்னு நினைக்கிற. அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயந்து பின்வாங்க வேண்டாம். எப்பொழுதும் நேர்மறையான எண்ணத்தோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன். எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். என்னையே நம்பி இருக்கும் உன்னை காத்து உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. வாழ்க்கை உனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அதை தாண்டி உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தை நான் நிச்சயம் தருவேன். உன் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் எப்போதும் நான் தவற விட மாட்டேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல நல்ல விஷயங்களை நான் நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். இதயத்தில் எப்போதும் அன்பையும் உண்மையையும் கருணையும் வச்சுக்கிட்டினா அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். உன் ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி உன் பாதையை சுத்தமாக்கி உனக்கு நிம்மதியும் நல்ல விஷயங்களும் அருளும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இந்த சாயப்பா அப்பாவாக மட்டுமல்லாமல் சத்குருவாகவும் இருந்து நிச்சயமாக உன்னை வழி நடத்துவேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ காலையிலே எந்திரிச்சு என்னை வழிபடுவதற்காக எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் சோம்பலை விட்டு சிரத்தை எடுத்து என்னை வழிபட செய்யும் செயல்களையும் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க அளவற்ற பக்திக்கு பரிசாக தான் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்து நல்ல எண்ணத்தோடு வாழும் உனக்காகவே நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். உன் மனக்கவலைகள் அனைத்தையும் போக்கும் விதமாக உனக்கு தேவையானது பணமாக இருந்தாலும் சந்தோஷமா நிம்மதியா எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பா உன் கைகளில் நான் ஒப்படைச்சிடுவேன் செல்லமே. அதனால தான் முதல் கட்டமா ஆரம்பமா இப்பொழுது முதல்ல உன் பண கஷ்டத்தை போக்கும் நோக்கத்தோட பண மூட்டையை உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இதை தொட்ட உனக்கு உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக அழகாக மாறும்படி நான் செய்கிறேன். இன்று இரவோடு இரவாகவே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் சந்தோஷம் வந்து சேரும். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும்படி உன் வாழ்க்கையை நீ அதிர்ஷ்டவசமாக வாழப்போற. உன் ஒவ்வொரு எண்ணங்களும் விருப்பங்களும் நிச்சயமா நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில நல்லபடியா நடக்க போகுது.